வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். என்கிட்ட கடந்த 2-3 மாதமாக பேரண்ட்ஸ் ரொம்ப காமனாக கன்சல்டேஷன் கேட்குற விஷயம் என்னென்னா, டாக்டர் குழந்தைக்கு சளி இருந்துக்கிட்டே இருக்குங்க டாக்டர், மாதக்கணக்கில் சளி இருந்துக்கிட்டே இருக்குது, சளி சரியாகவே மாட்டேங்குது, இல்லாட்டி சளி இருந்துட்டு சரியாகுது, ஒரு வாரம் தான் குழந்தை பெட்டராக இருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பி சளி வந்துடுதுங்க டாக்டர். எனக்கு என்னமோ குழந்தைக்கு ஏதோ எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு சைனஸ் பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி நெஞ்சு சளி உள்ளுக்குள்ளமே மாட்டிக்கிச்சு, அது வெளியவே வரமாட்டேங்குது, அதனால தான் சரியாக மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறக்காக தான் இந்த வீடியோ. பேசிக்லி குழந்தைங்களுக்கு ஏன் இப்போ அடிக்கடி சளி பிடிக்குது, சளி பிடிக்கிறது எத்தனை தடவை வந்தால் நார்மல், எத்தனை தடவைக்கு மேலே போச்சுன்னா அப்நார்மல், ஒரு பேரண்ட்டாக இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக சளி பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு 12 தடவை சளி பிடிக்கிறதும் கூட நார்மல் அப்படிங்கிறது தான் கரண்ட்டாக இருக்கிற ரெக்கமெண்டேஷன். தோராயமாக ஒரு குழந்தைக்கு வருஷத்துக்கு ஒரு 5லேருந்து 10 தடவையாக சளி பிடிக்கும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி அடிக்கடிக்கு சளி பிடிச்சி தான் ஆகணும்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் சளி பிடிக்கும்போது அந்த சளி உருவாக்குற ஸ்பெசிஃபிக் வைரஸ்க்கு எதிராக குழந்தைங்களோட உடம்பு எதிர்ப்பு சக்தி உருவாக்கிடும். இந்த மாதிரி அடிக்கடிக்கு சளி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா, ஒவ்வொரு வைரஸ் எதிர்ப்பு சக்தி உருவாகிட்டே இருந்ததுன்னா, அவங்க ஒரு 5-6 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் சளி உருவாக்குற எந்த வைரஸ் வந்தாலும் கிட்டத்தட்ட அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கும்போது அம்மாவோட எதிர்ப்பு சக்தியெல்லாம் குழந்தையோட உடம்புக்குள்ளே போகும். இது பேர் பாசிவ் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எதிர்ப்பு சக்தி ஒரு தோராயமாக 6 மாதம் வரைக்கும் குழந்தையோட உடம்புல இருக்கும். ஒரு 7 மாதம் 8 மாதமெல்லாம் ஆகும்போது இந்த பாசிவ் ஆன்டிபாடிஸ் எல்லாம் உடம்புலேருந்து மறைஞ்சு எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் குழந்தை சொந்த எதிர்ப்பு சக்தி வச்சு தான் அதை சண்டை போடணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும். ஸோ குழந்தைங்களுக்கு 7 மாதம் 8 மாதத்துக்கு மேலே ரொம்ப காமனாக சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கண்டினியூஸாக சளி இருக்குது அப்படிங்கிற மேட்டரை பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி மாதக்கணக்கில் கண்டினியூஸாக சளி இருக்கிறது பெரும்பாலும் கடந்த 4-5 மாதமாக ஸ்கூல் போயிட்டுருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப காமனாக நடக்குது. இல்லாட்டி வீட்டில் சின்ன குழந்தை இருக்காங்க, அவங்களோட அக்காவோ அண்ணாவோ இப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்க கூட வரலாம். இப்போ கரண்ட்டாக ப்ரீ ஸ்கூலோ இல்லை கிண்டர் கார்டனோ போகிற குழந்தைங்கள நான் கொரோனா பேட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பேட்ச் இப்போ கரண்ட்டாக ஸ்கூலுக்கு போகிற பேட்ச்சு ஒரு வயசு 1.5 வயசு இருக்கும்போது கொரோனா பீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த காரணத்தினால அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு பயங்கர சோஷியல் டிஸ்டன்சிங்கெல்லாம் பண்ணிவிட்டு, ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, மாஸ்கெல்லாம் போட்டுட்டு எந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுமே வராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ நியாயப்படி குழந்தைங்களுக்கு இந்த டைம் பீரியடில் 2 வருஷத்தில் ஒரு 10லேருந்து 20 தடவையாவது நியாயப்படி சளி பிடிக்க வேண்டியது அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ அவங்களோட உடம்புல இந்த 20 டைப் ஆஃப் வைரஸ்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டியது ஆனால் இல்லை. இப்போ இந்த குரூப் ஸ்கூலுக்கு போகும்போது ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு சளி வைரஸ் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் இந்த இன்ஃபெக்ஷன் குழந்தைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால தான் ஒரு தடவை சளி பிடிக்குது அப்படின்னா நார்மலாகவே ஒரு 10 days to 15 days ஆகும் இந்த சளி ஃபுல்லாக சரியாகிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாமல் ஓரளவுக்கு சளி சரியானதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா போயிட்டு ஒரு 4-5 days மறுபடியும் அடுத்த சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது சரியாகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதுதான் கடந்த 4-5 மாதமாக பல குழந்தைங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. சரிங்க டாக்டர், இது எத்தனை நாளைக்கு இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தோராயமாக 10லேருந்து 20 தடவையோ சளி பிடிக்கணும். ஒவ்வொரு சளியுமே 2 வாரமாவது இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஈவன் நடுவில் 1 வாரம் நல்லா இருக்காங்கன்னு வச்சுட்டாங்க கூட கணக்கு போட்டோம்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்குமாவது ஏற்கனவே பிடிக்க வேண்டிய சளியெல்லாம் பிடிக்கிறதுக்கே டைம் சரியாக போயிடும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்குமாவது கண்டினியூஸாக சளி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது. குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலே வச்சுக்கிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வராது. ஆனால் குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியும் வராது. ஸோ குழந்தைக்கு இது எதிர்ப்பு சக்தி குறைபாடுனால் வருதுன்னு நினச்சிங்கன்னா அது 100% தப்பு. இது ஃபஸ்ட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட சின்ன குழந்தைங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதே 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் அடிக்கடி சளி பிடிக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், பேரண்ட்ஸ் இதுக்கு வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம். ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயில்டாக சளி வீடியோ, ஆன்டிபயோட்டிக் வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பட் சிம்பிளாக என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சளி வர்றதுக்கு ஆன்டிபயோட்டிக் 100% வேலை செய்யாத, ஆன்டிபயோட்டிக் வேஸ்ட்டு. ஆன்டிபயோட்டிக் இன்ஃபேக்ட் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதை பற்றியும் நான் ப்ரீவியஸ் ஆன்டிபயோட்டிக் வீடியோவில் சொல்லியிருப்பேன், வேணுன்னா பார்த்துக்கோங்க.
சளி ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு டேவே எடுத்து மருந்து ஃபுல்லாக கொடுத்து அப்படியே சளி அமுக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. ஆனால் அது 100க்கு 100 வேலை செய்யாது. அது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு குழந்தைக்கு சளி ஆரம்பிக்குதுன்னா ஒரு 3rd டே 4th டே இருமல் சிவியராக இருக்கும். ஒரு 3 நாளைக்கு இருமல் சிவியராக இருக்கும். அதுக்கப்புறம் இருமல் சரியாயிரும். அப்புறம் சளி லைட்டாக கருகருன்னு இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக சளி சரியாகும். நம்ம குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இந்த 3 நாள் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். மற்றபடி நீங்கள் என்ன மருந்து கொடுத்தீங்கனாலும் 10 நாள் இருக்கணும்னா இருந்தாகும், 15 நாள் இருக்கணும்னா இருந்தால் ஆகும். ஸோ காஃப் சிவியராக இருக்கும்போது வேணும்னா காஃப் சிரப் கொடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ 15 நாளில் இருக்க வேண்டிய சளியில் 3 நாள் மட்டும்தான் இருமலுக்கு மருந்து கொடுக்க போகிறீங்க. மீதி நாள் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 6 மாதத்தை எப்படியோ ஓட்டிடலாம். இல்லை குழந்தைக்கு சளி இருக்கும்போது ஃபுல்லாக நான் மருந்து கொடுத்து தான் சரி பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு தொடர்ந்து மருந்து மாற்றி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். வீட்டில் நிறைய பிராண்ட் மருந்து கடை மாதிரி ஃபில் ஆகிட்டே வரும். அவ்வளோதான். இதை பற்றி சொல்ல வேண்டிய ஒன்று நிறைய விஷயம் இருக்குது. பட் இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.